இவங்க தலை இவங்க பூவா யூஸ் பண்றதுக்கு நான் சொல்லல. யார் ஃபர்ஸ்ட் விளையாட போறாங்கங்கறத சொல்லி தான் சைலன்ஸ். ஒரே நிமிஷம் சைலன்ஸ். அப்போ கோபத்துல சில வினாடிகள் கங்கா சந்திரமுகியா மாறினதை நான் பார்த்தேன். இன்னும் 1.5 நிமிஷம் தான் இருக்கு. ஆக்சுவலா இந்த கேம் மட்டும் கேன்சல் பண்ணிடலாம். எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட் இது. இந்த வாரம் வணக்கம்மா மாப்ள தேனில இருந்து ரொம்ப சிம்பிள். வழக்கம் போல பிரமிஷன் எடுக்கிறது தான். அதுல கொஞ்சம் ஒரு ட்விஸ்ட் முடிஞ்சிட்டா. இப்போ நம்ம வந்துட்டு ஆக்சுவலா கத்திரி வெயில என்ன கத்த விடாதலே, என்ன என்னால முடியலலே. இப்போ நம்ம கேம் வந்துட்டு பாத்தீங்கன்னா சிம்பிளான கேம் தான். ஃபர்ஸ்ட் கேமை ஸ்டார்ட் பண்ணலாம். அதுல வந்துட்டு இப்ப ஒரு டீமோட நேம் வந்துட்டு பாத்தீங்கன்னா சீட்டு குலுக்கி பேர் எழுதி பாக்குறீங்களா? சிக்கோம்பா. சரிங்களா? என்ன இளவனே தெரியல, பரவாயில்ல. ஆனா இன்னொரு டீமோட நேம் தான் வந்துட்டு என்னால தாங்க முடியல. என்னப்பா ஜிலுக்கோம்பான்னு இப்படி சொல்றாங்க. அடிக்கவே இல்லை. பேர் எழுதி இருந்தா கூட ஏதோ கொஞ்சம் கோவம் தெரிஞ்சிருக்கும். ஏதோ புரியாத பேர் சிக்கோம்பா. சிக்கோம் 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 சிக்கோம்பா சிக்கோம்பா சிக்கோம் சிக்கோம். சரி, ஓகே. இந்த மாதிரி கேம் சீரிஸ் வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்ப ஃபர்ஸ்ட் கேம் வந்துட்டு யார் விளையாட போறாங்கன்னா நீங்க தான் ஃபர்ஸ்ட் விளையாடுங்க. சிக்கம்பா டீம் தான் விளையாட போறாங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடியா? சிக்கம்பா டீம் வந்து எல்லாரும் ரெடியா? ரெடியா? நான் சொன்ன உடனே கை கோர்க்க ஆரம்பிச்சுக்கலாம். டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். சிக்கம்பா டீம் சிறப்பாக விளையாடுறாங்க போல இருக்கு. இதை கீப் இட் அப் பண்ணிக்கிங்க. பாயிண்ட்ஸ் நிறைய அள்ளுங்க. இன்னும் 15 செகண்ட் தான் இருக்கு. ஓகே, இப்ப சிக்கம்பா ஓகே. தொட்டு தொட்டு விளக்கி வச்ச வெங்காலத்து சம்பு, அதை தொட்டெடுத்து தலையில் வச்சா பொங்குதடி தம்பு. 2 4 6 8 10 12 14 16 17 கப் அடிக்கி இருக்கிறாங்க. சிக்கம்பா டீம் வந்துட்டு பாத்தீங்கன்னா 17 கப் அடிக்கி இருக்கிறாங்க. ஆக்சுவலா வந்துட்டு உங்களுக்கு 17 பாயிண்ட்ஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கேம்ல முடியல. சிக்கம்பா டீம் வந்துட்டு 17 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க. இப்ப சிலுக்கம்பா டீம் டான்ஸ்க்கு மாட்டி எவ்வளவு பாயிண்ட்ஸ் எடுக்கறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. அவ்வளவு வெரி மாப்ளக்கு. இப்ப செகண்ட் யார் விளையாட போறாங்கன்னா பேலன்ஸ் யார் இருக்காங்க? ஒருத்தர் தான் இருக்காங்க. நம்ம சிலுக்கம்பா டீம் தான். சிலுக்கம்பா ரெடியாப்பா? சிலுக்கம்பா ரெடி. ஓகே, ரெடி. ஓகே, நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் கை கோர்க்கணும். எல்லாரும் ஆர்டருக்கு வந்துருங்க, லைனுக்கு வந்துருங்க. ஓகே, டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். இப்படியே எடுத்து பாஸ் பண்ணலாம். இருந்தாலும் உனக்கு இவ்வளவு ஆசை ஆகாது. ஆக்சுவலா ஒரிஜினல் டாஸ்க் வந்து பாத்தீங்கன்னா சிலுக்கம்பா டீமுக்கு தான். ஏன்னா அவங்க தான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி எல்லாம் போறாங்க. எங்க படிக்க
மனுஷனாடா நீங்க எல்லாம் ஐயோ என்ன ஒரு ஆனந்த கரண்டிக்கு. அப்போ கோபத்துல சில வினாடிகள் கங்கா சந்திரமுகியா மாறினதை நான் பார்த்தேன். என்ன பானு ஏதாவது சாபகியம் விட்டியா? சிலிகம்பட் 30 செகண்ட் தான் இருக்கு. சிலிகம்பட் டீம் வந்து ஃபாஸ்டா இது பண்றாங்க. வீரர்களே, நேரம் நெருங்கி விட்டது. இன்னும் சில வினாடிகள் தான். வில்லிலிருந்து புறப்படும் அம்பு போல் இருக்க வேண்டும். அவர்கள் நிலைகுலையும் அளவுக்கு நம் நுழைவு அமைய வேண்டும். முழங்கட்டும் சங்கு. மருத நிலத்தின் திருவேற்றுடைய கருங்காலுடைய ஐயனாரே, உன்னையே நம்பியிருக்கும் உன் பிள்ளைகளுக்கு வழியை காட்டு. வெற்றிவேல், வெற்றிவேல். சோலி முடிச்சு. டைம் அப், டைம் அப், டைம் அப். 2 4 6 8 10 12 14 16 18 19 கப் அடிக்கிட்டாங்க. இப்ப சிக்கம்பா டீம் வந்துட்டு பாத்தீங்கன்னா 17 கப் எடுத்திருந்தாங்க. சிலிகம்பா டீம் வந்துட்டு அடிக்கி கீழே தள்ளி விட்டாலும் பரவாயில்ல, நாங்க ஜெயிப்போண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிச்சு காமிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் கேம்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா 19 பாயிண்ட் எடுத்து சிலிகம்பா டீம் தான் வின் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம செகண்ட் கேம்குள்ள போங்க வாங்க. சரி, ஓகே. இப்போ செகண்ட் கேம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பாலை உருட்டி விட்டு அந்த 3 டப்பாக்குள்ளே போடணும். 3 டப்பாலையுமே 3 பாயிண்ட் வச்சுக்கிறோம். ஓகேவா? ஒரு ஆளுக்கு 3 சான்ஸு, இல்லை டைமிங் எல்லாம் கிடையாது. பால் கீழே விழுந்துச்சுன்னா அடுத்த சான்ஸ் பயன்படுத்திக்கலாம். மொத்தம் 3 சான்ஸு. எல்லாத்துக்குமே 3 சான்ஸ் இருக்குது. ஓகேவா? ரெடியா? யார் ஃபஸ்ட்டு விட போகிறீங்க? நீ உருட்டுமா, உன் நல்ல மனசுக்கு நீங்க ஜெயிப்ப. நிஜமாலுமே இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேம் 1ம் சரி கேம் 2ம் சரி சிக்கம்பா ஒரு பாயிண்ட் எடுத்துருக்காங்க, ஜிலிகம்பா வந்துட்டு ஒரு பாயிண்ட் எடுத்துருக்காங்க. அதில் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு 2 டீமையுமே வந்துட்டு நம்ம பாராட்டணும். நல்லா விளையாண்டாங்க, நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. சிக்கம்பா டீம் வந்துட்டு டோட்டலாக ஓவராலாக வந்துட்டு எவ்வளோ பாயிண்ட் எடுத்திருக்காங்கன்னா 33 பாயிண்ட் எடுத்துருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன், சூப்பர் ப்ரோ, சூப்பர் சூப்பர், எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். அதே மாதிரி சிலிகம்பா டீம் வந்துட்டு எவ்வளோ எடுத்துருக்காங்கன்னா பேருக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் ஜில்லு ஜில்லுன்னு சூப்பராக எடுத்துருக்காங்க. 53 பாயிண்ட் எடுத்துருக்காங்க. ஸோ எல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக ஜிலிகம்பா டீம் தான் வின் பண்ணிக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ப்ரோ. இவங்க ஜெயிச்சதுக்கு வந்துட்டு 10 வருஷமா என்ன கொடுத்தோம், ஒன்றும் தரல. அதே தான் உங்க எல்லாத்துக்கும். கிளம்புங்க, டாடா, பாய் பாய், see you. நம்ம நெக்ஸ்ட் கேம்ல மீட் பண்ணலாம். பாய். இப்போ சிக்கம்பா டீம் வந்துட்டு ரெடியா? ஸ்டார்ட் பண்ணலாமா? டைம் ஸ்டார்ட்ஸ் நௌ. இதுல எப்படி ப்ரோ இவங்க போகணும் ப்ரோ. ஆக்சுவலா இவங்க இப்ப நிக்க கூடாது. தஸ்லீம் ப்ரோ அவங்க எல்லாருமே எடுத்தாங்க, போய் பேப்பர் எடுத்தாங்க. இது வந்துட்டு ஆக்சுவலா இந்த கேம் வந்துட்டு கேன்சல் பண்ணிடலாம். எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட் இது. இல்ல அவுட். இந்த கேம் வந்துட்டு நாங்க கேன்சல் பண்ணிட்டோம். ஆக்சுவலா எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான். பிளான் பண்ணி பண்ணணும். ஓகே.